வணக்கங்க. இன்றைக்கி நம்மது யூடியூப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் வடைன்னா பிடிக்குங்க. வடையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உளுந்த வடை, பருப்பு வடை, ஆம வடை, இன்னும் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு எதை வேணால் எந்த வெஜிடபிள்ஸை வேணால் வடை போட்டு சாப்பிட்றதும் உண்டு. ஆனால் இன்றைக்கி நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்லப்போனால் ஒரு அமாவாசைக்கோ எதுனாலும் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இந்த உளுந்த வடையை தான் யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம இந்த உளுந்த வடையில் உளுந்தே இல்லாமல் வடை எப்படி செய்கிறதுன்னு பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இன்றைக்கி நம்மளோட சேனலில் உளுந்தே இல்லாமல் வடை எப்படி உளுந்த வடை செய்கிறது அப்படின்றது தாங்க பார்க்க போகிறோம். இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் வடை என்பது சிறந்த சிற்றுண்டியாக விளங்குதுங்க. காலை மதிய உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது மற்றும் மாலை வேளைகளிலும் இதனை பலரும் விரும்பி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதையும் வழக்கமாக வச்சுருக்காங்கங்க. வடைகளில் பல்வேறு வகைகள் இருக்குது. ஆனால் அதில் வெங்காய வடை, உளுந்த வடை, பருப்பு வடை மற்றும் பருப்பு வடை தான் அதிக அளவு மக்களால் விரும்பி சாப்பிட்றாங்க. வடைகளில் என்னதான் கடைகளில் கிடைச்சாலும் சுகாதாரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அதை வீட்டில் தாங்க செஞ்சு சாப்பிட்றது நல்லது. இவ்வாறு நம்ம வடையை கடைகளில் வாங்காமல் வீட்டில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. பருப்பினை ஊற வைக்க வேண்டும். ஆனால் இனி அதற்கு தேவை இருக்காது. வீட்டில் மிக எளிதாக உளுந்து பருப்பே இல்லாமல் வடை சுடுவது எப்படி அப்படின்னு பார்ப்போங்க. இதுக்கு தேவையான பொருள் 1 கப் பச்சரிசி, 1 கப் மோர், பச்சை மிளகாய், 4 பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, சீரகம் 1 ஸ்பூன், எண்ணெய் மற்றும் உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை, கொத்தமல்லி சிறிதளவு, இஞ்சி 1 துண்டு ஆகியவற்றை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அதில் நாம் எடுத்து வைத்துள்ள 1 கப் பச்சரிசி மாவு, 1 கப் மோர் மற்றும் தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து சிறிதளவு தண்ணீர் ஊற்றி நன்கு கலந்து தோசை மாவு பதத்திற்கு செஞ்சுக்கணுங்க. அடுப்பில் வாணலியை வைத்து அதில் இந்த மாவை ஊற்றி மிதமான தீயில் வைத்து கைவிடாமல் தொடர்ந்து கிண்டிக்கொண்டே இருக்கணும். அது கெட்டி ஆகாமல் இருப்பது மிகவும் முக்கியங்க. அதன் பின்னர் அதில் நாம் நறுக்கி வைத்துள்ள பச்சை மிளகாய், வெங்காயம் ஆகியவற்றை சேர்க்கணுங்க. பின்னர் அதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலையை பொடியாக நறுக்குனது, இஞ்சி, சீரகம் ஆகியவற்றையெல்லாம் சேர்த்து நன்றாக கிளறி விடணும். இவை அனைத்தும் ஒரு சேர வதக்கி வடை மாவு பதத்திற்கு வந்ததும் இறக்கி வச்சிடணுங்க. இப்பொழுதில் ஒரு வாணலியில் அடுப்பில் வச்சு அதில் வடை சுடுகிற அளவுக்கு எண்ணெயை ஊற்றி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடை மாவை கையிலேயே ஒரு இலையை வச்சு தட்டி நம்ம இப்போ உளுந்த மாவை எப்படி அரைச்சி வடை போடுவோமோ அந்த மாதிரி எண்ணெய் கொதிச்சோன்னே அந்த மாவை போட்டு வச்சிங்கன்னா வடை தட்டி போடு அது பொன்னிறமாகும் வரை நன்கு வேக விட்டு எடுக்கணுங்க. எண்ணெய் நன்கு வடித்து விட்டு எடுத்து வடையை சுட சுட முறுமுறுன்னு வடை தயாராகிடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you. This video sponsored by Motoshop app. டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள்.